ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்துருந்தோம்? சரிங்களா? நம்ம இண்டெக்ஸில் நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, சரியா? ஸோ அதையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா 26,070 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,201 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,253 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,920 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,859 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 25,980 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்றாங்க. மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் அபோவ் வந்து போகவே இல்லை, ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஓப்பன் அபோவ் வந்து இன்னைக்கு மார்க்கெட் போகவே இல்லை, ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. மார்க்கெட் ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா S1 வந்தாங்க. ஸோ S1 நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு கீழே வரவுமே மார்க்கெட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் என்ன செஞ்சாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டா வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு S1 வந்து ரீச் பண்ணவும் அகைன் நம்மளுக்கு ஒரு ஃபால் வந்து நல்லா கிடைச்சது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு மூவ்மெண்ட்ன்றது வந்தது. நம்மளுக்கு காலையில ஒரு ½ அன் அவர் அந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிடைச்சது. சரிங்களா? நம்மளுக்கு காலையில ஒரு 40 மினிட் அந்த நேரத்தில் வந்து ஒரு மூவ்மெண்ட்ன்றது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 2 மணிக்கு மேலே தான் செஞ்சாங்க ஒரு மூவ்மெண்ட்ன்றது வந்தது. ஸோ அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ரொம்ப ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக வந்து செஞ்சாங்க போனாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரி. சரிங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளுக்கு ப்ரீமியத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கணும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக கொடுத்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு மூவ்மெண்ட்ன்றதை கொடுத்தாங்க. ஓகேங்களா? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு S1க்கு கீழே வராங்க. S1ல ரெண்டாவது நம்மளுக்கு போய் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸோ அங்கேயிருந்து நம்மளுக்கு டேட்டா வந்து எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா S2 வரைக்கும் செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? S2க்கு கீழே வந்து நிலை பெறல மார்க்கெட் வந்து S1லேருந்து நம்மளுக்கு S2. ஸோ அது வரைக்கும் தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதே போல இன்னைக்கு நம்ம ப்ரீமியம் பார்க்கலாம். ப்ரீமியம் வந்து இது நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் நம்ம வந்து எடுத்தோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலாக நம்ம நேற்று எடுத்தது என்ன அப்படின்னா நம்ம 140 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 196, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 245, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 294 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 96, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்தாங்க. சரிங்களா? அதே போல நம்ம காலையில் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 117 பிளஸ் நம்மளுக்கு 167 அப்படின்ற 2 லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? இதில் நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படின்னா 26,000 கால் அண்ட் புட் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது காலையில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு 2 பேரும் மீட் ஆகிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன செய்யறாங்க, 2 பேரும் மீட் ஆகிறாங்க. ஓகேங்களா? மீட் ஆகிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, மேலே வந்துடுறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, மேலே வந்துடுறாங்க. நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கிறாங்க. நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே யார் இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன்ன்றது இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட இந்த 117, ஓகேங்களா, அந்த 117 அப்படின்ற லெவலில் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பிரேக் பண்றாங்க. இவங்க இதில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க, பட் ஆனால் மேலே போக முடியல. என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இந்த 117 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துடுறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு கீழே வந்தவங்க தான் அதுக்கு அடுத்து என்ன செய்யலைங்க, அந்த 117 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து போகவே முடியல. அதுக்கு கீழேயே தான் என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கு கீழேயே தான் இருந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட், அதாவது S1 வரைக்கும் சரியா வந்திருக்காங்க. ஸோ S1லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்து அகைன் நம்மளுக்கு அந்த 117 போறாங்க. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு மூமெண்டம்ன்றது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடைச்சது. சரிங்களா? செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு ஒரு மூமெண்டம்ன்றது இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் வந்தது. ஓகேங்களா? இது நீங்க கரண்ட் வீக்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு மூமெண்டமா இருந்தது கரண்ட் வீக்ல. ஓகேங்களா? கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில இந்த ஒரு மூமெண்டம் மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்டமா கிடைச்சிருந்தது. ஓகேங்களா? இந்த ஒரு மூமெண்ட் மட்டும் தான் வந்தது நம்மளுக்கு இன்னைக்கு. ஸோ அகைன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அந்த S1ஐயும் பிரேக் பண்ணி S1க்கு கீழே வந்துட்டாங்க. S1க்கு மேலேயும் என்ன செய்யல, போகல. S1க்கு கீழே தான் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு அதே மாதிரி இவங்க புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க,
நம்மளுக்கு மேல வந்து இந்த 167 அப்படின்ற லெவலையும் பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு மேல வந்துட்டாங்க. ஸோ அதுல சப்போர்ட் எடுத்து அகைன் நம்மளுக்கு அங்க இருந்து செய்றாங்க மேல போறாங்க. சரியா? ஸோ இந்த இதாங்க இன்னைக்கு நடந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம லெவல்ஸ்ல இன்னைக்கு இப்படித்தான் வந்து மார்க்கெட் வந்து நடந்திருந்தது. ஸோ நம்ம அதே மாதிரி கரண்ட் வீக் எக்ஸ்பீரியன் கொடுத்துருந்தோம். அதுல எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க. சரிங்களா? நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க. ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு தெளிவா வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம நாளைக்கு மார்க்கெட் பார்க்கறதுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எதை எடுக்கலாம் அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900. அதான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கிறாங்க. ஸோ அதான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? 132 அப்படின்ற லெவல் வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் இருக்கிறாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 125 அப்படின்ற ப்ரீமியம் வந்து இருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கம்மியா இருக்காங்க. அப்போ 25,900 அப்படின்றது தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,907 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,032 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,086 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரியா? ஸோ அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,775 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,715 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது இண்டெக்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்பவுமே சொல்றதாங்க நம்மளுக்கு R1க்கு மேல ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரிங்களா? நம்ம இதுல பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900 கால் இன்புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னைக்கு மிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 128 அப்படின்ற லெவல் வந்து வந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 184 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 231 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 277 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அதே போல S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 85 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 63 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 42 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்றதுதான் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. சரிங்களா? இந்த லெவல் நம்மளுக்கு மாற போறது கிடையாது. இது நம்மளுக்கு 25,900 மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டாலும் இல்ல. சரிங்களா? நம்மளுக்கு இது எல்லா ஸ்ட்ரைக்லயுமே என்ன செய்யுங்க ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் அப்ப எந்த நேரத்துல, அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி அந்த நேரத்துல ஏடிஎம் ஸ்ட்ரைக் எங்க இருக்கிறாங்களோ ஸோ அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஐடிஎம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக் நீங்க எதுனாலும் என்ன செய்யலாம், இந்த லெவல்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.